இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்கிறாள் அப்படின்னு சொன்னா முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்கு நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்ல ஒரு தரமானவன் ஒருவன் இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளைதான் பார்த்திருப்பாள். அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பாள். அதுபோல ஒரு பெண் நினைக்க வேண்டும், உங்களை ஒரு ஆண் பார்க்கிறான், உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்கிறான், கையை வெட்டுகிறான், நீ இல்லாவிட்டால் செத்து போய் விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் ஹைர். ஒரு கால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் வேற ஒரு பெண் நின்றிருந்தால் உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான். அப்படியானால் உனது கருவை சுமக்கக்கூடியவள் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா? உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா? அவள் பிறரை பார்ப்பாள் என்பதனுடைய அடையாளமே உன்னை அவள் பார்த்திருக்கிறாள், உன்னை அவள் ரசித்திருக்கிறாள். காரணம், அவள் ஒழுக்கமுடையவளாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவளாக இருந்தால், அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இறை நம்பிக்கையாளரான பெண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக. என்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும். அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது. உங்களை பார்த்த உங்கள் காதலன் கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான், உங்களை பார்த்த உங்கள் காதலி கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான். உங்களினுடைய வாழ்க்கைகள் விபச்சாரத்தினுடைய வாழ்க்கைகளாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். இது ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறது என்றாலும் சுருக்கமாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் விபச்சாரம் மிக கொடூரமான ஒரு பாவம், இந்த உம்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு பாவம். அல்லாஹுவை நாளைக்கு உலகத்திலும், நாளை கபரிலும், நாளைக்கு மறுமையிலும் எங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பாவம்.